அழைப்பு மணி ஒரு படத்தில் கூட எழுதியிருப்பாங்கல்ல, அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பேத்தியை பற்றி பாட்டி பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அழைப்பு மணிங்கிறது நீங்கள் போன உடனே உள்ளே இருக்க ஐயாவையோ அம்மாவையோ கூப்பிடுறதுக்காக வைக்கிறதுக்கு பேர் தான் அழைப்பு மணி. ஆனால் ஒரு வீட்டில் அழைப்பு மணியை ஒழிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் சில வீடுகளில் பார்த்துருப்பீங்க, என்னங்க உங்கள் வீட்டில் காலிங் பெல்ல இருக்கு, இல்லைங்க உள்ளே வச்சுருக்கோங்க, தெரியலையே, தெரியக்கூடாது தான் வச்சுருக்கோம். ஏன் தெரிஞ்ச மாதிரி வச்சாங்கன்னா கண்ட நாயெல்லாம் வந்து அடிக்குது இல்லை. இப்போ நான் சொன்னதனுடைய பொருள் உங்களுக்கு புரியுதா? எதுக்கு வரவேற்பறை கட்டுறாங்க அப்படின்னு. அதையும் தாண்டி நீங்கள் நாயையும் தாண்டி உள்ள போறீங்கன்னு வைங்க, உள்ளுக்குள்ளே தான் நாய் வளருது. இப்போ பெரும்பாலும் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பொமேரியன் நாயின்னு ஒன்று இருக்கு போல இருக்கு. முடினா முடிங்க, அது முகம் எங்கே தெரியல, எதுவுமே தெரியல. நான் கேட்டேன், என்ன அப்பல இப்படி இருக்கேன் நாய் அப்படின்னு. இது எதியா முன்பக்கம் எதியா பின்பக்கம், இவ்வளவு முடி கொச கொசன்னு இருக்கேன். அவன் சொன்ன சூன்னு விரட்டு, அது எந்த பக்கம் ஓடுதோ அதான் முன்பக்கம்னா. நான் சூ அப்படின்னு கெக்கன்னு சிரிக்கிறான். ஏன்டா என் நாய் ரிவர்ஸில் ஓடுதுங்கிறான். இப்போ நான் ஏன் சொன்னேன்னு புரியுதா? ஏன் வரவேற்புரைக்கு எவனும் வரக்கூடாதுன்னே கட்டி வச்சிருக்காங்கன்னு. இதையும் மீறி நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்க, ஒரு லென்ஸ் வழியாக அவங்கள பார்த்த பிறகு தான் உள்ளே விடுவாங்க. நீங்கள் காலிங் பெல்லையும் அடித்து உங்கள் நல்ல நேரம் வீட்டுக்குள்ளே ஆள் இருந்து அவங்க இந்த லென்ஸ் வழியாக பார்த்தா நல்லவங்க கூட திருடங்க மாதிரி தான் தெரிவாங்க. அந்த லென்ஸில் எதை வச்சு கண்டுபிடிப்பாங்களோ தெரியல. ஒரு வேளை தெரிஞ்ச மூஞ்சியாக இருந்தால் வாங்கன்னு உட்கார வச்சுட்டு அவங்க ஒன்று டிவியை பார்ப்பாங்க, இல்லைன்னா செல்லை பார்ப்பாங்க. பேசுவது என்பதே இல்லை. சரி, திருமண வீடுகளுக்கு போய் பாருங்கள். இப்பெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டுக்காரங்க வாசலில் இருந்து வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டு விட்டாங்க. ஒரு காலத்தில் பொம்மையை நிறுத்தி வச்சுருந்தாங்க, அது நம்ம போனாலும் கும்பிடும், செருப்பு திருட வந்தவனையும் கும்பிடும். இப்போ தான் கல்யாணத்துக்கு போகிறது இல்லையே. நம்ம எங்கேயா போனேன், எந்த கல்யாணத்தில் சாப்பிட்டேன், அங்கே போய் தலையை காட்டிட்டு, இவர் ஒரு அதிசயமான தலையை கொண்ட காட்டத்தான் அவர் போகிறது. அவர் தலையை கொண்ட காட்டிட்டு அங்கே காட்டிட்டு அங்கே காட்டிட்டு, அங்கே சாப்பிடலாம்னு இங்கே விட்டு, இங்கே சாப்பிடலாம்னு அங்கே விட்டு, கடைசியாக போகிற வீட்டில் அவங்க இப்போ மண்டபத்தை பிடிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக வீட்டில் வந்து பழைய சோறு இருக்கான்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் கூட சாப்பிட்டுக்கலான்னு வைங்க. இப்போ அந்த பொம்மையை எடுத்துட்டாங்க. அதுக்குன்னே நல்ல அழகான பெண்களை போட்டு வர்ற பூரா கும்பிடுவாங்க. நல்லவன் கெட்டவன், கல்யாண வீட்டுக்காரனா மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரனா எவன் வந்தாலும் இந்த பிள்ளைய கும்பிட்டு வாங்க, என்ன லேட்டாக வரீங்க. அவன் சொல்கிறான், 4 கல்யாண மண்டபம் பார்த்துட்டு காலை காட்டிட்டு வரான்டாமா. என்னடா பொதுவாக தலையத்தானே காட்டுவாங்கன்னா, அவன் செருப்பு திருட போயிருக்கான் 4 மண்டபத்தில், எங்கேயும் அமையல, கடைசியாக இங்கே வந்திருக்கான். அவனையும் வாங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிடுறாங்க. அது போக பன்னீர் சம்பவிச்சுக்கிட்டு சில சின்ன பிள்ளைங்க நிற்க ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ அந்த பிள்ளையெல்லாம் காணாம போச்சு. அதெல்லாம் உள்ள செல் நோண்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மிஷினை வச்சு விட்டாங்க. போன உடனே உங்கள் மூஞ்சில் சுனாமி அடித்த மாதிரி அடிக்கும். இவ்வளவையும் தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் திருமணத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். அறிஞர் அண்ணா அவர்கள் மிக குறைவாகவே திரை இசை பாடல்களை எழுதியிருக்கிறார். ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, உண்மையில கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு சத்தியமாக சொல்லுறேண்டி தங்கரத்தினமே அப்படின்னு ஒரு பாட்டு. நீங்கள் காதலனும் காதலியும் பிரியாமல் இருக்கிறதுக்கு நகமும் சதையும் போல விழியும் இமையும் போல அப்படின்னு எத்தனையோ சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அண்ணா மாதிரி ஒரு ஓமையை யாரும் சொன்னதே கிடையாது. என்ன சொல்லியிருக்காரு அந்த பாட்டுக்கு இடையில், சித்திரைக்கு பக்கத்தில் சேர்ந்திருக்கிற வைகாசி போல் நீயும் நானும் சேர்ந்துக்கலாம் பொண்ணு ரத்தினமே அப்படின்னு இருப்பார். என்னைக்காவது சித்திரையும் வைகாசியும் பிரிக்க முடியுமா? சித்திரை வந்தால் வைகாசி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி சித்திரை வீதிகளினுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்ல நம்முடைய அன்பு தோழர் சூவே அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நாங்கள் 2 பேருமே இன்னைக்கு போலீஸின் பிடியில் சிக்கி இருக்கிறோம். அந்த பக்கம் காவல் ஆணையர், இந்த பக்கம் உதவி காவல் ஆணையர். போலீஸின் பிடியில் சிக்கினார் அப்படின்னு போடுவோம் இல்லையா, அது மாதிரி உண்மையிலேயே அப்படி சிக்கியிருக்கோம். அதில் கூட மதுக்குமாரி அவர்கள் பேசுகிற பொழுது மதுன்னு சொன்ன உடனே தேன்னு சொன்னாங்க. வழக்கமாக என்ன சொல்கிறவங்க எல்லாம் மது சொல்லும்போது சரக்கத்தான் சொல்லுவாங்க. மது அவருடைய பேச்சிலேயே மது இருக்கிறது. எனவே அவங்க பேர்லையும் மது இருக்கிறதுனால தேன் அப்படிங்கிறத மதுனாலும் தேன்னாலும் ஒன்று தான். மதுக்குமாரி அவர்கள் ரொம்ப அழகாக இந்த மணிமேகலை என்கிற வார்த்தையெல்லாம் அவர்களுடைய ஐயா லோகநாதன் நம்முடைய தமிழர், இயல்பாக தமிழ் இலக்கியங்கள் பேசுவது இயல்பு. ஆனால் அவங்க அப்போ கூட இந்த மணிமேகலை என்கிற வார்த்தையை உச்சரித்த பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது.
இன்றைக்கு தந்த பரிசு கூட ஒரு அருமையான பரிசு. திருவள்ளுவரை தந்திருக்கிறார்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. ஒரு அழகான சிலை. நீங்க கன்னியாகுமரியில் 133 அடி உயரத்தில் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் வள்ளுவருடைய சிலையை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் கன்னியாகுமரிக்கு யாரு போனாலும், என்ன நோக்கத்துக்கு போனாலும் என்ன சொல்லுவோம், இங்க பகவதி அம்மன் கோயில் இருக்கு, அதுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை இருக்கு இல்லையா, விவேகானந்தர் பாறை. கன்னியாகுமரிக்கு போனியா என்ன பார்த்த, விவேகானந்தர் பாறையை பார்த்தேன். இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால. இப்ப போனோம் என்ன சொல்லுவீங்க, திருவள்ளுவர் சிலையை பார்த்தேன். ஒரு பாறையை சிலையாக மாற்றியதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய சாதனை. அந்த சிலையை பார்க்கிற பொழுதெல்லாம் உண்மையிலேயே இந்தியாவினுடைய தென்கோடி முனையிலே நம்முடைய வள்ளுவ பேராசான் உயர்ந்து நிற்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்ணைகளும் வரவேற்பறையும் அப்படின்னு இப்போ நண்பர் தொகுத்து வழங்கின நண்பர் கூட ரொம்ப அழகாக தமிழில் பேசி சொன்னாங்க. அவர் இப்போ இன்றைக்கு இருக்கிற 2K ஹிட்ஸ் அப்படி சொன்னதால புரியும். அவங்களுக்கு வரவேற்பறை தெரியும், திண்ணை தெரியுமா? நிறைய வீடுகளில் இப்போ திண்ணை இல்லை. நம்முடைய மதுரையினுடைய மேடை கலைவாணர் நன்மார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு காலத்தில் நம்ம வீடுகளில் திண்ணை இருந்தது, திண்ணையில் ஒரு பானை இருந்தது, பானையில் தண்ணி இருக்கும், யார் வந்தாலும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அந்த திண்ணையில் இளைப்பாரி விட்டு தண்ணீரை குடித்து விட்டு போவார்கள். கொஞ்சம் வெளியூர்காரங்களாக தான் நீராகாரம் மோர் சமயத்தில் சோறு கூட கொடுப்பாங்க. இது ஒரு காலத்தில் திண்ணை வைத்து வீடு கட்டிய பழக்கம் இருந்தது. நன்மார் என்ன சொல்லுவார்னா, இப்போ வறுமை அதிகரிக்க அதிகரிக்க திண்ணை காணா போச்சு, இருந்த திண்ணையும் வெத்தலாக்கு கடைக்கு வாடகைக்கு விட்டாங்க. இப்போ இருந்த வெத்தலாக்கு கடையில் தான் வாடகைக்கு விட்டுருக்காங்க திண்ணையை. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா முற்றம் இருக்கும், சில செட்டிநாடு வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுற்றி திண்ணை மாதிரி இருக்கும், நடுவே ஒரு முத்தம் இருக்கும். ஒரு முறை மன்னை நாராயணசாமி வீட்டுக்கு கலைஞர் போயிருக்கிறார். வீட்டை பூரா சுற்றி காட்டியிருக்காரு. சுற்றி காட்டுற மாதிரி ஒரு வீடு இருந்திருக்கு அவருக்கு. இப்போ நம்ம வீட்டில் சுற்றி காட்டுறதுக்கு என்ன இருக்கு, சுற்றி காட்டிட்டு வரும் பொழுது ஒரு இந்த முத்தத்தை காட்டி மன்னையார் சொன்னாராம், கலைஞர் அவர்களே இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன். பெரும்பாலும் அப்போ பிரசவம் அங்கே தான் நடந்திருக்கும். கலைஞர் சொன்னாராம், விடியா எல்லாரும் முத்தத்தெல்லாம் பிறந்தாங்க, நீ ஒருத்தன் தான் ஏதோ முத்தத்தில் பிறந்த மாதிரி அதிசயமாக சொல்ற அப்படின்னாராம். அது அவருடைய சமயோகிதம். இப்போ திண்ணை அப்படின்னா என்ன, அது என்ன குறிக்குது? ஒரு கவிதையில் கூட திண்ணைன்னா என்ன, திண்ணை என்பது தெருவிலே உயர்ந்தது, யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், இப்படியே அறிமுகப்படுத்தலாம். ஆனால் திண்ணை என்பது ஒரு குறியீடு, ஒரு பண்பாட்டினுடைய சின்னம், எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்த இடம் தான் திண்ணைன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம யாரும் பொதுவாக திண்ணை வச்சு கட்டுறதில்லை, வரவேற்பறை வச்சு தான் கட்டுறோம். வரவேற்பறைக்கு எதுக்கு கட்டுறோம்னா, எவனும் வந்துடக்கூடாது என்பதற்காகவே கட்டப்படுகிற இடத்திற்கு பெயர் தான் வரவேற்பறை. இங்கே சில வீடுகளில் அப்படியெல்லாம் பொசுக்குன்னு உள்ளே போயிட முடியாதுங்க. வெளியே நாய், சில வீடுகளில் போர்டு போட்டுருவாங்க பார்த்தீங்களா, நாய் ஜாக்கிரதை. அது நாயா சொல்கிறாங்க ஜாக்கிரதைன்னு, நம்மளை சொல்கிறாங்க. உள்ள இல்லை தப்பி தோறி வந்துடாத. ஒரு வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னே போட்டிருந்தாங்க. நான் கூட என்னடா பொதுவாக ஒரு நாய் தானே வளர்ப்பாங்க, இந்த நாய் வைக்கிற கலாச்சாரமே மாறி போச்சாங்க. ஒரு காலத்தில் கிராமத்தில் நாயெல்லாம் வெளியே தானங்க தெரிஞ்சிச்சு. இப்போ போய் பாருங்க, நாயை மேய்க்கிறதே ஒரு பெரிய பணியாக சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில் பார்த்தா மாடு, நம்ம ஒரு காலத்தில் மாடு மேய்ச்சோம், இப்போ இங்கே நாய் மேய்க்கிறாங்க. அந்த நாயை கெஞ்சுறாங்க, கொஞ்சம் கக்கா போ, கொஞ்சம் கக்கா போ. வீட்டில் புல்ல கக்கா போடுறதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இந்த நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா, நான் போய் ஐயா இருக்கார யாரு அப்படின்னாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவனையும் சேர்த்து தான் நாய்கள்னு போட்டிருக்காங்க. அது கடிச்சா கூட பரவாயில்ல, எத்தனை ஊசின்னு கணக்கு இருக்குது, இது கடிச்சா எத்தனை ஊசினே கணக்கு கிடையாது. உள்ள இருக்கிறவங்க வெளியே வர்றதுக்கு தானங்க காலிங் பெல் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் அழைப்பு மணி. ஒரு படத்தில் கூட எழுதியிருப்பாங்கல்ல, அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பேத்தியை பற்றி பாட்டி பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அழைப்பு மணிங்கிறது நீங்க போன உடனே உள்ள இருக்க ஐயாவையோ அம்மாவையோ கூப்பிடுறதுக்காக வைக்கிறதுக்கு பேர் தான் அழைப்பு மணி. ஆனால் ஒரு வீட்டில் அழைப்பு மணியை ஒழிச்சு வச்சிருக்காங்க. நீங்க சில வீடுகளை பார்த்துருப்பீங்க, என்னங்க உங்க வீட்டில் காலிங் பெல்ல இருக்கு, இல்லைங்க உள்ள வச்சிருக்கோங்க, தெரியலையே, தெரியக்கூடாதுன்னு தான் வச்சிருக்கோம். ஏன் தெரிஞ்ச மாதிரி வச்சா கண்ட நாயெல்லாம் வந்து அடிக்கிறது இல்லை. இப்போ நான் சொன்னதனுடைய பொருள் உங்களுக்கு புரியுதா? எதுக்கு வரவேற்பறை கட்டுறாங்க அப்படின்னு. அதையும் தாண்டி நீங்க நாயையும் தாண்டி உள்ள போறீங்கன்னு வைங்க,
உள்ளுக்குள்ளதான் நாய் வளருது. இப்போ பெரும்பாலும் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பொமேரியன் நாயின்னு ஒன்று இருக்கு போல இருக்கு. முடினா முடிங்க, அது முகம் எங்க தெரியல, எதுவுமே தெரியல. நான் கேட்டேன், என்ன அப்படி இப்படி இருக்கேன் நாய் எப்படின்னு. எதியா முன்பக்கம் எதியா பின்பக்கம், இவ்வளவு முடி கொச கொசன்னு இருக்கேன். அவன் சொன்னா சூன்னு விரட்டு, அது எந்த பக்கம் ஓடுதோ அதான் முன்பக்கம்னா. நான் சூ அப்படின்னு கெக்க கெக்கன்னு சிரிக்கிறான். ஏன் என் நாய் ரிவர்ஸில் ஓடுதுங்கிறான். இப்போ நான் ஏன் சொன்னேன்னு புரியுதா? ஏன் வரவேற்புரைக்கு எவனும் வரக்கூடாதுன்னே கட்டி வச்சிருக்காங்கன்னு. இதையும் மீறி நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்க, ஒரு லென்ஸ் வழியாக உங்களை பார்த்த பிறகு தான் உள்ளே விடுவாங்க. நீங்கள் காலிங் பெல்லையும் அடித்து உங்கள் நல்ல நேரம் வீட்டுக்குள்ளே ஆள் இருந்து அவங்க இந்த லென்ஸ் வழியாக பார்த்தா நல்லவங்க கூட திருடங்க மாதிரி தான் தெரிவாங்க. அந்த லென்ஸில் எதை வச்சு கண்டுபிடிப்பாங்களோ தெரியல. ஒரு வேளை தெரிஞ்ச மூஞ்சியாக இருந்தால் வாங்கன்னு உட்கார வச்சுட்டு அவங்க ஒன்று டிவியை பார்ப்பாங்க, இல்லைன்னா செல்லை பார்ப்பாங்க. பேசுவது என்பதே இல்லை. சரி, திருமண வீடுகளுக்கு போய் பாருங்க. இப்பெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டுக்காரங்க வாசல்ல இருந்து வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டு விட்டாங்க. ஒரு காலத்தில் பொம்மையை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது நம்ம போனாலும் கும்பிடும், செருப்பு திருட வந்தவனையும் கும்பிடும். இப்போதான் கல்யாணத்துக்கு போறது இல்லையே. நம்ம எங்கே போன, எந்த கல்யாணத்தில் சாப்பிட்டேன் அங்கே போய் தலையை காட்டிட்டு, இவர் ஒரு அதிசயமான தலையை கொண்ட காட்டத்தான் அவர் போறது. அவர் தலையை கொண்ட காட்டிட்டு அங்கே காட்டிட்டு அங்கே காட்டிட்டு, அங்கே சாப்பிடலாம்னு இங்கே விட்டு, இங்கே சாப்பிடலாம்னு அங்கே விட்டு, கடைசியாக போகிற வீட்டில் அவங்க இப்போ மண்டபத்தை பூட்டிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக வீட்டில் வந்து பழைய சோறு இருக்கான்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் கூட சாப்பிட்டுருக்கலான்னு வைங்க. இப்போ அந்த பொம்மையை எடுத்துட்டாங்க. அதுக்குன்னே நல்ல அழகான பெண்களை போட்டு வர்ற பூரா கும்பிடுவாங்க. நல்லவன் கெட்டவன், கல்யாண வீட்டுக்காரனா மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரனா, எவன் வந்தாலும் அந்த பிள்ளைய கும்பிட்டு வாங்க, இல்லை லேட்டாக வரீங்க. அவன் சொல்கிறான், 4 கல்யாண மண்டபம் பார்த்துட்டு காலை காட்டிட்டு வரான்டாமா. என்னடா பொதுவாக தலையத்தானே காட்டுவாங்கன்னா, அவன் செருப்பு திருட போயிருக்கான் 4 மண்டபத்தில், எங்கேயும் அமையல, கடைசியாக இங்கே வந்திருக்கான். அவனையும் வாங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிடுறாங்க. அது போக பன்னீர் சம்பவிச்சுக்கிட்டு சில சின்ன பிள்ளைங்க நிற்க ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ அந்த பிள்ளையெல்லாம் காணா போச்சு. அதெல்லாம் உள்ள செல்லு நோண்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு மிஷினை வச்சு விட்டாங்க. போன உடனே உங்கள் மூஞ்சில் சுனாமி அடித்த மாதிரி அடிக்கும். இவ்வளவையும் தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் திருமணத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். சரி, வரவேற்பறைக்கு வாங்க. இந்த பட்டுக்கோட்டையார் சொல்றாரு, இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி. இந்த திண்ணையில் உட்காந்து என்ன சிலபஸ்ன்னு உட்காந்தா பேசுறாங்க. அன்னைக்கு எவன் சிக்கிறானோ, கலைவாணர் ஒரு படத்தில் ஒரு ஜோக்கு வச்சிருப்பாருங்க. 5 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்க இல்லாத 6வது ஒரு ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. யோக்கியனா அவனை மாதிரி ஒரு ஆள் உண்டா? அந்த 5வது ஆள் போன உடனே மற்ற 4 பேர் அவனை பத்தி பேசுவாங்க. 4வது ஆள் போன உடனே 3 பேர் சேர்ந்து அவனை பேசுவாங்க. இந்த கடைசியா நிக்கிறவன் போறதுக்கு யோசிப்பான். நம்ம போனோம்னா அடுத்த டார்கெட் இவன் தான். உலகத்தில் அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன பேசுறான் அப்படின்னு யோசிச்சோம்னு வைங்களேன், ஒரு நொடி கூட நிம்மதியா இருக்க முடியாதுங்க. இதை நான் சொல்லல, பட்டினத்தார் சாமிகளே சொல்றார். பட்டினத்தார் எல்லாத்தையும் திறந்துட்டாருங்க. எல்லாம் உண்மையான துறவியவர், உண்மையா திறந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஊரும் சதமல்ல உற்றாரும் சதமல்லன்னு பாடிக்கிட்டு அவரும் அவருடைய சிஷ்யர் பத்திரகிரியார்னு அவர் ஒரு பெரிய சித்தர், 2 பேரும் வயல்ல அவ்வளவு பெரிய அந்த ஊர்லயே மிகப்பெரிய செல்வச்சீமான் பட்டினத்தார் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு வயல் வரப்புல படுத்திருக்காருங்க. அந்த பக்கம் 2 பெண்கள் வந்து தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அதில் ஒரு அக்கா சொல்லியிருக்கு, இந்த பட்டினத்தார் மாதிரி ஒரு உண்மையான துறவியை பார்க்க முடியாது, பாரு எவ்வளவு பெரிய செல்வந்த, எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த வைக்க குத்துற இந்த வயல்ல வந்து மனுஷன் துண்டோட படுத்திருக்கிறாரு, இவர் இல்ல சாமியாரு அப்படின்னு சொல்லிச்சான் ஒரு அக்கா. இன்னொரு அக்கா சொல்லிச்சான், ஆமா இவெல்லாம் பெரிய சாமியாரு. ஏக்கா அப்படி சொல்ற, படுத்தா கூட இன்னமும் வரப்பு சுகத்துக்கு தானே வரப்புல தலை வச்சிருக்கான், எல்லாம் வீட்டில் பெத்தையில் தலைவாணி வச்சிருந்த சுகம் அவனுக்கு இன்னும் போகலை, அதனால தான் வரப்புல தலை வச்சு படுத்திருக்கான் அப்படின்னு தான் ஒரு அக்கா. இதை கேட்டிருக்காரு, ஆஹா எல்லாத்தையும் திறந்து அந்த வரப்புல தலை வைக்கிற பழக்கத்தை விட்டுட்டோமேனு வரும்பொழுது பொசுக்குன்னு கீழே இறங்கி படுத்துட்டார். 2 பேரும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வரும்பொழுது கேட்டிருக்காப்புல, இங்க பாருக்கா உண்மையான துறவி, நீ ஒரு வார்த்தை சொன்னியா இந்த வரப்பு சுகம் தேவையான்னு, வெறும் தந்தரையில படுத்துட்டார் பாரு அப்படின்னு நினைச்சான். இவர் இல்ல சாமியார். அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சான், ஆமா இவெல்லாம் ஒரு சாமியாரா? ஏக்கா அப்படி சொல்ற, சாமியார்னா அடுத்த ஆள் என்ன பேசுறாங்கன்னு கேட்கக்கூடாது, இவன் போற வர ஆளுகள்லாம் என்ன பேசுதுன்னு கேட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறானே, இவெல்லாம் ஒரு சாமியாரா? அதுக்கு தான் சொல்றேன், சாமியாரை பத்தியும் பேசக்கூடாது,
சாமியார்கள் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கிறதையும் கேட்டோம்னா இதவே முடியாது. இப்போ இன்றைக்கு தாங்க ஒரு ஒரு நம்ம சமூக வலைதளங்களில் ஒன்று வைரலாக இருக்குது. ஒரு 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 குட்டி சாமியார் வர்றாரு. வந்த உடனே எம்ஆர் ராதாட்ட அவர் வர்றார். எம்ஆர் ராதா நடிகவேல் எம்ஆர் ராதா மாதிரி ஒரு நக்கல் பிடிச்சாலும் உலகத்திலேயே பார்க்க முடியாதுங்க. அவர்கிட்ட அவர் கேட்குறாரு, சாமி யாரு? உடனே அவர் திரும்ப, சாமி யாரு? என்ன நக்கல் பண்ணுறியா? சாமி யாருன்னு உன்னை கேட்டால் நீ சாமி யாருன்னு திரும்ப என்னையே கேட்குற? இல்லைங்க, நான் சாமி யாரு? சாமி யாருன்னா என்ன? சன்னியாசிங்க. அப்புறம் சாமி யாருன்னு முதல்ல சொன்னேன். இல்லைங்க, சன்னியாசிக்கு மாற்று பேர் தாங்க சாமி யாரு. சரி சொல்லு, சாமி யாரு? சாமி யாருன்னு உலகத்துக்கெல்லாம் சொல்றவர் தாங்க சாமி யாரு. சரி சொல்லு, சாமி யாரு? அப்படின்னு அவர் சொல்றாரு, இந்த கிருஷ்ணர் முருகர் அவரெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சொல்லு சாமி யாரு? சரி, என்ன வயசு இருக்கு உனக்கு? ஒரு 20லேருந்து 25 வயசு இருக்குங்க. பிஞ்சு சாமியார் போல. நீங்க வேற யாரையும் மனசில் நினைச்சுக்கப்படாது. பிஞ்சு சாமியார் போல. வேற எந்த தொழிலையும் விட இது கொஞ்சம் உனக்கு ஏத்த மாதிரி இருந்ததால நீ சாமியார் ஆயிட்ட. இல்லை வேற ஏதாவது தொழில் கத்திருக்கியா? இல்லைங்க, இது ஒன்று தான் கத்திருக்கேன். வேற எப்படி நீ தொழில் கத்துக்குவேன்? இதான் சிறந்த தொழில், நீ தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லுவார். நல்லதில் சாமியார்கள் இருந்தால் கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்கக்கூடாது. இப்போ கூட இந்த புத்தகத்தை பற்றி நம்முடைய மரியாதைக்குரிய ஆணையர் அவர்கள் சொன்னாங்க, ஏன் படிக்கணும்? நீங்க இந்த ஜென்மத்திலேயே ஒரு 1000 ஜென்மத்து வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, புத்தகத்தை படிக்கணும். ஏன்னா டால்ஸ்டாயினுடைய புத்தகத்தை படித்தால் டால்ஸ்டாய் வாழ்ந்த ரஷ்யாவிலே நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று பொருள். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை படித்தால் ஷேக்ஸ்பியரோடு நீங்கள் தோளிலே கை போட்டுக் கொண்டு லண்டன் நகரத்தின் வீதிகளிலே நடக்கிறீர்கள் என்று பொருள். இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜென்மம் தாங்க. இதை தாண்டி நீங்க ஒரு 1000 ஜென்மம் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது புத்தகங்களை படிப்பதுதான். இதுல இந்த முற்பிறப்பு பிற்பிறப்பு சம்பந்தமெல்லாம் நிறைய வருது. நீங்க இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன உண்டோ அந்த கர்ம வினையை மட்டும் அனுபவிச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு போன ஜென்மத்தில் இங்கே மறுபடியும் எம்ஆர் ராதாவை தான் இழுக்க வேண்டியிருக்கு. அவர் ஒரு இடத்துல திவசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அரிசி பருப்பு புடலங்காய் வெண்டைக்காய். உடனே கேட்டுக்காரு, யாருக்கியா? எங்கள் அப்பாவுக்கு தான்யா. உங்கள் அப்பா என்ன விரும்பி சாப்பிடுவார்? அவர் கறி மீனுன்னா வெளுத்து கட்டுவாருங்க. அப்போனா செத்தவருக்கு அதை கறி மீன் தானே வைக்கணும். அப்புறம் ஏன்னா புடலங்காயும் வெண்டைக்காயும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, அவர் தாங்க சொன்னார். இதெல்லாம் அவருக்கு இல்லை. இப்போ நீ உனக்கு திவசம் பண்ணுறியா இல்லை இந்த திவசம் பண்ணுறவனுக்கு திவசம் பண்ணுறியா? நீ உண்மையிலேயே உங்கள் அப்பாவுக்கு திவசம் பண்ணால் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு தாண்டா கொடுக்கணும்னார். இதுக்கு மரியாதைக்குரிய திருமுருக கிருபானந்தவர் யார் ஒரு கதை சொல்லியிருக்காருங்க. என்னன்னா, சில பேரோட பேசுகிறோம்னு வைங்களேன், சில உரையாடல் என்பது ஒரு கலைங்க. சில பேர்கிட்ட பேசினா பேச 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 ஆசையாக இருக்கும். சில பேர்கிட்ட பேசுகிறோம்னு வைங்க, பேசி முடிஞ்ச உடனே தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உரையாடுறவங்க நிறையா இருக்காங்க. எனக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு சின்ன விபத்து. அதனால் ஆணையர் ஒன்றும் கோச்சிக்க வேணாம், உன்னை எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு பெரிய விபத்து இல்லை, நானே எந்திரிச்சு நடந்து போகிற அளவுக்கு ஒரு விபத்து. அதனால ஒரு மாதம் கால் கட்டு போட்டுக்கிட்டு 2வது தடவையாக கால் கட்டு போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த நலம் விசாரிக்க வர்றப்போ தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படியெல்லாம் நலம் விசாரிக்க கூடாதுங்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, எங்க கணுக்காலில் அடிபடக்கூடாதுங்க. கணுக்காலில் அடிபட்டுருச்சு, நான் என்ன இடத்த ஃபிக்ஸ் பண்ணியா கொடுத்தேன்? முழங்காலா கணுக்காலான்னு. வண்டி விழுந்த வாக அங்கே விழுந்துருச்சு. ஏங்க, மொத்த வெயிட்டு அங்கே தானங்க வருது. சரி, போகிறப்ப சொல்கிறார், கவனமாக இருங்க, வெயிட்டு கீட்டு போட்டுறாதீங்க. இப்போ நான் கால் வலியோட டெய்லி தராசில் ஏறி ஏறி வெயிட்டு ஏறி இருக்கா இறங்கியிருக்கா. அதை விட உங்களுக்கு சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரை இருக்குது, அது ஒன்றும் பூர்வ ஜென்ம பகையெல்லாம் கிடையாதுங்க, அது எதுவும் இந்த வந்திருக்கு அவ்வளோதான். ஒருத்தர் சொல்கிறாரு, சர்க்கரை இருந்தால் கூட அது முன்ஜென்ம வினை தான் அப்படின்னு. இப்போ போன ஜென்மத்தில் சாப்பிட்ட சர்க்கரை இந்த வயசு வரைக்கும் எஃபெக்ட் கொடுக்குது பாருங்க. அதனால அவர் சொல்கிறார், நீங்கள் சர்க்கரை ஏறாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்னங்க செய்யணும்? கவலைப்படாமல் பார்த்துக்கணும். உண்மையிலே ஒரு சம்பவம் நினச்சிங்க. ஒரு தடவை மஞ்சக்காமாலை வந்து ஜிஹெச்சில் இருக்கும் பொழுது 2 பேர் பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்தப்போ கேட்டாங்க, மஞ்சக்காமாலையா? ஆமாம். அடிக்கடி ஒன்றுக்கு போனீங்கன்னா மஞ்சளாக போகுங்க. ஆமாங்க. கண்ணு மஞ்சளாக இருக்குமே? ஆமாம். கை கூட மஞ்சளாக தெரியுமே? நான் நினச்சிட்டேன் வரிசையாக ஆர்டராக சொல்கிறானே, இவனுக்கு ஒருவேளை மஞ்சக்காமாலை வந்திருக்கும் போல இருக்கு, அதை நினச்சி தான் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு, ஏங்க உங்களுக்கு மஞ்சக்காமாலை ஏற்கனவே வந்திருக்கான்னு. அதுக்கு தான் சொல்கிறான், எனக்கு ஏன் வருது? நான் எவன் சோத்தில் மண்ணள்ளி போட்டேன், எனக்கு ஏன் மஞ்சக்காமாலை வரப்போகுதுங்கிறான். இப்போ நான் எவன் சோத்தில் நான் மண்ணள்ளி போட்டேன்? இப்படி எதுக்கு ஆறுதல் சொல்கிறேன்?
இப்படி சில பேர் குடும்பத்துக்கு வந்தாலே போகும்பொழுது அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. திருமுயுவ விளக்க உரை. கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது. கலைஞர் விளக்க உரை. முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தைத் தரும். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரை. கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது. கலைஞர் விளக்க உரை. முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தைத் தரும். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரை. கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது. கலைஞர் விளக்க உரை. முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தைத் தரும். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரை. கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது. கலைஞர் விளக்க உரை. முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தைத் தரும். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரை. கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது. கலைஞர் விளக்க உரை. முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தைத் தரும். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரை. கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது. கலைஞர் விளக்க உரை. முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தைத் தரும். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரை. கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது. கலைஞர் விளக்க உரை. முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தைத் தரும். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரை. கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது. கலைஞர் விளக்க உரை. முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தைத் தரும். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரை. கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது. கலைஞர் விளக்க உரை. முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தைத் தரும். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரை. கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது. கலைஞர் விளக்க உரை. முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தைத் தரும்.